மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நிலையை சொன்னார்கள், அவளுடைய அனுகிரகத்தை சொன்னார்கள். இத்தனையும் சொல்லிவிட்டு அவள் எவ்வளவு பெரியவள், எவ்வளவு உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்வதற்கு இதுதான் அதுதான் என்று ஒப்புமை உவமை எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் இதைவிட பெரியவள் இதைவிட பெரியவள் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவள் எங்கே வசிக்கக்கூடிய அந்த இடம், அவள் வசிக்கிறாள் இல்லையா, அந்த இடத்தை சொன்னாலே போதும் அவள் எவ்வளவு பெரியவள் என்று நமக்கு தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட நாமம் ஓம் மேரு நிலையாயை நமஹ. ஓம் மேரு நிலையாயை நமஹ. மேரு நிலையா அப்படின்னா அங்க வசிக்கக்கூடியவள். அப்ப மேரு என்று சொல்லக்கூடிய மேருமலை, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல அம்பிகையின் வாசஸ்தலம் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் தொடங்கும் பொழுது அவளுடைய வாசஸ்தலங்களை பார்த்தோம். அவள் எங்கே வசிக்கிறாள், அவளுடைய இருப்பிடம், அவளுடைய நகரம் ஸ்ரீநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீநகரம் தான் அம்பாள் வசிக்கும் இடமாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி அந்த வசிப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த மேரு நிலையை கொண்டவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேரு என்ற மலையில் வசிப்பவள். இந்த மேரு அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று அழகாக சொல்லுவார்கள். நம்மளுக்கு ஜபமாலை கையில வச்சிருப்போம், சதா சர்வ காலமும் எத்தனை முறை ஜபிக்க வேண்டும் அத்தனை முறை ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிற பொழுதே எண்ணிக்கைக்காக நாம் ஜபமாலை வைத்திருப்போம். அந்த ஜபமாலையில் அற்றமாலையாக சுற்றிலும் மணிகள் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு மணி மட்டும் பெரிதாக இருக்கும். அந்த மணிக்கும் இங்கே என்ன பேர் அப்படின்னா மேரு அப்படின்னு பேராம். எப்பவுமே இந்த ஜபமாலை நாம் ஜபிக்கும் பொழுது அதில் என்ன எண்ணிக்கை ஆரம்பித்தாலும் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து எத்தனை எண்ணிக்கை நாம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த எண்ணிக்கை முடியும் பொழுது அதற்கு அடுத்தா போல் இந்த மேரு என்ற மணி இருக்கும். ஆக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜபம் செய்யும் பொழுது அதை தாண்டி செல்ல மாட்டார்கள். மீண்டும் திருப்பி அப்படி ரிவர்ஸா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, திருப்பி அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து தலைகீழாக நாம் சொல்லிக்கொண்டே போவது. அப்படி அந்த தாண்டவே முடியாத ஜபமாலையில் கூட அந்த மேருவாக இருக்கிறார். அதனால் தான் மேருவை தாண்டி செல்வதில்லை. சரி, இப்ப கையில ஜபம் பண்றோமே, அப்ப கையிலையும் இருக்கும் அப்படின்னா அந்த விரல்களையும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. விரலால் ஜபம் பண்ணும் போது கூட நடிவிரலின் அடிக்கணுதான் மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விரலின் நடுவில் இருப்பது அடுத்தது எங்க இருக்கு, இந்த நடுவிரல். இப்ப எப்படி ஆரம்பிக்கிறோம், மோதிர விரலில் இருந்து ஆரம்பித்து கணக்கு அப்படியே வச்சுட்டே வரோம். ஆள்காட்டி விரல் அடிக்கணு வரைக்கும் வந்துட்டோம். திரும்ப என்ன பண்றோம், மீண்டும் போய் நடுவிரல் அடிக்கணுக்கு போயிடுறோம். போனதுக்கு அப்புறமா அதை அடைந்து அதை தாண்டி செல்லக்கூடாது. திரும்ப என்ன பண்ணுவோம், தலைகீழ அப்படியே இங்கிட்டு வரணும். அப்படி ரிவர்ஸ்ல வந்து நம்ம முடிக்கணும். ஆக மத்தியில் இருக்கக்கூடியது மேரு. ஆக எல்லா லோகங்களுக்கும் மத்தியில் இருப்பது இந்த மேருதான். இந்த மேருவாக இருந்து அம்பாள் இந்த உலகையே பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவள் தான் இந்த மேருமலையில் வசிக்கிறார். மகா பெரியவா சரணம்.